வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம். இந்த வீடியோல 2019 குரூப் 4ல கேட்ட மேக்ஸ் கொஸ்டினை அனலைஸ் பண்ணலாம். முதல் கேள்வி, ஒரு வகுப்பில் 12 மாணவர்களின் சராசரி உயரம் 152 சென்டிமீட்டர் என கணக்கிடப்பட்டது. சரிபார்க்கும் போது 172 சென்டிமீட்டர் என்பது 148 சென்டிமீட்டர் என தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்தது. எனில் சரியான உயரம் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது 12 மாணவர்களுக்கு சராசரி 152 சென்டிமீட்டர். இதுல 172 என்பது 148 கால்குலேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு டிஃபரெண்ட் வந்திருக்குது? ஸோ 172ல இருந்து 148 கழிச்சிங்கன்னா 24 வரும். ஸோ 24 வந்து நம்ம சராசரியோட ஆட் ஆயிருக்கணும். அப்ப 24 மொத்தம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எத்தனை? 24/12 அடிச்சு கொடுத்தீங்கன்னா 2. ஸோ இந்த 2% வந்து இதோட ஆட் ஆயிருக்கணும். ஸோ 152 பிளஸ் 2னா 154 சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் டி. அடுத்த கேள்வி, 2 மிக எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசம் 45. சிறிய எண்ணின் வர்க்கமானது பெரிய எண்ணின் 4 மடங்கிற்கு சமம் எனில் அந்த எண்களை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இத ட்ரெடிஷனல் மெத்தட்லயும் போடலாம், கொஸ்டின்ல இருந்து ஆப்ஷன் மூலமாகவும் நம்ம செலக்ட் பண்ணலாம். முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க? 2 மிக எண்களினுடைய வர்க்கங்களின் வித்தியாசம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு எண்ணை எக்ஸ் எடுத்துக்குவோம், இன்னொரு எண்ணை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 45. இதுல ஒய்ன்றது சின்ன நம்பர். ஸோ ஒய்ன்றது சின்ன நம்பர்னா ரெண்டாவது சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? சிறிய எண்ணினுடைய வர்க்கம். அதாவது சிறிய எண்ணின் வர்க்கம்னா ஒய்யினுடைய வர்க்கம். இது பெரிய எண்ணின் 4 மடங்கிற்கு சமம் சொல்லியிருக்காங்க. அப்ப 4 இன்ட்டு எக்ஸோட மடங்குக்கு சமம் சொல்லியிருக்காங்க. இதுதான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எக்ஸும் ஒய் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. இப்ப ஆப்ஷன்ல பாருங்க, ஒரு எண் அதாவது சின்ன நம்பர்னுடைய வர்க்கம் பெரிய எண்ணினுடைய 4 மடங்கு சமமா இருக்கிற மாதிரி ஏதாவது இருக்குங்களா பாருங்க. ஆப்ஷன்ல 7 3 5 இருக்கு. 3 5 இருக்கு. ஒருவேளை 3 வந்து 3 15 இருக்கு. 3 வந்து சின்ன நம்பர்னா 3னுடைய வர்க்கம் வந்து 9. 9 இது 15னுடைய 4 மடங்கு 60. அப்ப இது வராது. ரெண்டாவது பாருங்க, 9 5 இருக்கு. 9 5னா 5 வந்து சின்ன நம்பரை எடுத்துக்கோங்க, 9 வந்து பெரிய நம்பரை எடுத்துக்கோங்கன்னா சின்ன நம்பருடைய வர்க்கம் 5 25, 4 9 36. அப்ப இதுவும் வராது. அடுத்தது 3 16 இருக்குது. 3 16. ஸோ 3னுடைய வர்க்கம் வந்து 9, 4 16 64. அப்ப இதுவும் வராது. அடுத்த ஆப்ஷன் பாருங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 9 6ன்னு கொடுத்துருக்காங்க. சின்ன நம்பர் 6, 6னுடைய வர்க்கம் 36, 9னுடைய 4 மடங்கு 36. ஸோ இது ஈக்குவலா இருக்குது. ஸோ ஆப்ஷன் வந்து டி தான் வரும். இது கொஸ்டின்ல இருந்து நமக்கு கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட். இப்ப மீண்டும் இது கண்டுபிடிக்கலாம் பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னா 9 ஸ்கொயர், 9 ஸ்கொயர்னா 81, 6 ஸ்கொயர்னா 36. ஸோ இது 45 வருது. ஸோ ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ ஆன்சர் டி தான் வரும். ஸோ இது வந்து நம்ம கொஸ்டின்ல இருந்து கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தடு. இதுல இதை ட்ரெடிஷனல் மெத்தட்ல நம்ம போடணும் என்ன பண்ணலாம்? ட்ரெடிஷனல் மெத்தட்ல இதை சால்வ் பண்ணணும். இந்த ரெண்டு ஈக்குவேஷனும், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 45, ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x, இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் போட்டோம்னா, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ஈக்குவல் டு 45ன்றது 45 இந்த ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணிச்சுன்னா மைனஸ் 45ன்னு வரும். ஸோ இதை வந்து ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனா இருக்குது. இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபேக்டரைஸ் பண்ணணும், அதாவது காரணிப்படுத்தணும்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9x பிளஸ் 5x மைனஸ் 45 ஈக்குவல் டு 0. இந்த மைனஸ் 4x மைனஸ் 9x பிளஸ் 5x நான் பிரிக்கிறேன். எப்படி பிரிக்கிறேன்னா, இங்க மைனஸ் 45 இருக்கு. பெருக்குனா, அதாவது இரண்டு எண்களினுடைய பெருக்கற் பலன் மைனஸ் 45 இருக்கணும். அதே சமயத்துல அதனுடைய கூட்டற் பலன் வந்து மைனஸ் 4 இருக்கணும். அந்த மாதிரி அமையக்கூடிய எண்கள் வந்து மைனஸ் 9 பிளஸ் 5 தான் அந்த மாதிரி அமையும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 9ஆகவும் மைனஸ் 5ஆகவும் இருக்கும். ஸோ மைனஸ் 5 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவங்க மிக எண்கள் சொல்லிட்டாங்க. ஸோ மைனஸ் 5 வராது. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 9, எக்ஸோட வேல்யூ வந்து 9ன்னு சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணா ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 9 36. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு ரூட் 36. ரூட் 36ஓட வேல்யூ வந்து 6. ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து 6, எக்ஸோட வேல்யூ வந்து 9. ஸோ ஆன்சர்
டி. மூணாவது கேள்வி, மாட்டு வண்டி சக்கரத்தினுடைய ஆரம் 35 சென்டிமீட்டர், அது 154 மீட்டர் தொலைவு கடந்தால் அச்சக்கரம் எத்தனை முழு சுற்றுகள் சுற்றி இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதாவது சுற்றுகளினுடைய எண்ணிக்கை ஈக்குவல் டு கடந்த தொலைவு பை சக்கரத்தினுடைய சுற்றளவு. இதுதான் பார்முலா. ஸோ கடந்த தொலைவு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 154 மீட்டர் இருக்கு. இதை நம்ம சென்டிமீட்டர்லயே மாத்திக்கலாம். அதனால 100ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பை சக்கரத்தினுடைய சுற்றளவு. சக்கரம் வந்து வட்டமா இருக்கும். ஸோ வட்டத்தினுடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா வந்து 2πr. ஸோ 2 இன்ட்டு பையோட வேல்யூ வந்து 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ வந்து 35. இதை அடிச்சு கொடுக்கணும். 22 22 7 22 154. நெக்ஸ்ட் 2 52 100. 7 7 35. 5 5 50. ஸோ இந்த 7 மேல போச்சுன்னா பெருக்கலா மாறும். ஸோ 10 இன்ட்டு 7 70. ஸோ 70 சுற்றுகள் வந்து அந்த சக்கரம் சுற்றுச்சுன்னா 154 மீட்டர் வந்து கடந்திருக்கும். ஸோ ஆன்சர் ஏ. நாலாவது கேள்வி, சரண் என்பவரின் வயது தன் மகன் சங்கரின் வயதை போல் 6 மடங்கு. அதாவது சரண் வந்து அப்பா, தன் மகன் வந்து அப்பாவுக்கு வந்து அப்பாவினுடைய வயது ஃபாதர் ஈக்குவல் டு மகனின் வயதை போல் 6 மடங்கு. மகன் வயது வந்து சன்னு வச்சுக்கலாம். ஸோ 6s. 4 வருடங்கள் கழித்து அவரின் வயது மகன் வயதை போல் 4 மடங்கு எனில், அதாவது 4 வருடங்களுக்கு பிறகு, 4 வருடங்களுக்கு ஒரு 4 வருஷத்தை கூட்டிக்கணும். ஸோ ஃபாதரோட வயசோட 4 கூட்டிக்கலாம். கூட்டிக்கிட்டு ஈக்குவல் டு அது எவ்வளவுக்கு ஈக்குவல்னா மகனின் வயதை போல 4 மடங்குக்கு ஈக்குவல். ஸோ 4 இன்ட்டு எஸ் பிளஸ் 4. ஏன்னா மகனுடைய தற்போது வயது எஃப் எஸ், அப்பாவினுடைய தற்போதைய வயது வந்து எஃப். அதனால 4 வருஷங்கள் கூட்டிக்கலாம். இந்த ரெண்டு சமன்பாட்டையும் நாம சால்வ் பண்ணணும். எஃப்க்காக 6s வந்து இதுல கொஞ்சம் சப்ஸ்டிட் பண்ணுங்க. எஃப்க்காக 6s போட்டோம்னா 6s பிளஸ் 4 ஈக்குவல் டு 4s பிளஸ் 16. 4s ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க. அதே போல பிளஸ் 4 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸா மாறும். ஸோ 6s 4s போச்சுன்னா 2s ஈக்குவல் டு 16ல இருந்து 4 போச்சுன்னா 12. ஸோ எஸ்ஸோட வேல்யூ, சன்னோட வேல்யூ வந்து வயசு வந்து 6 வயசு, மகனின் வயசு 6 வயசு. அப்ப ஃபாதருடைய வயசு வந்து எஃப் இஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு 6 36. ஸோ 36,6 என்பது ஆன்சர். ஸோ பி இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி, 0.35 பார் இந்த எண்ணை பின்னமா மாத்த சொல்லி இருக்கிறாங்க. இப்ப பின்னமா மாத்துன்னா இதற்குரிய ஷார்ட்கட் ஃபார்முலா வந்து என்னன்னா, ஈக்குவல் போட்டுக்கோங்க. இங்க பாயிண்ட்டுக்கு அடுத்தது எத்தனை நம்பர் இருக்குதோ அந்த அத்தனை நம்பரையும் அப்படியே அந்த டெசிமல் பாயிண்ட் விட்டுட்டு எழுதுங்க. 35 மைனஸ் இந்த பாருக்கும் பாயிண்ட்டுக்கும், அதாவது இந்த பாருக்கும் பாயிண்ட்டுக்கும் இடையில ஏதாவது எண்கள் இருக்குதான்னு பாருங்க. எண்கள் இருந்துச்சுன்னா அந்த எண்கள் இங்க எழுதிக்கோங்க. இங்க எந்த எண்ணும் இல்லைன்றதுல 0 பை எத்தனை நம்பருக்கு வந்து பார் போட்டிருக்காங்கன்னு பாருங்க. 2 எண்களுக்கு பார் போட்டிருக்காங்க. அப்ப 2 எண்கள்னா 2 9 வகுத்துக்கோங்க. இதுதான் ஆன்சர். ஸோ 35/99. 35ல 0 கழிச்சா 35, 35/99. இதை ஏதாவது அடிச்சு கொடுக்க முடியுதுன்னா அடிச்சு கொடுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஸோ அடிச்சு கொடுக்க முடியாது, ஸோ அதை அப்படியே விட்டலாம். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ ஏ இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி, 200க்கும் 300க்கும் இடையே 6, 8 மற்றும் 9 ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய எண்கள் எத்தனை உள்ளன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்ப முதல்ல 6, 8, 9 வகுப்படக்கூடிய எண்கள், வகுப்படக்கூடிய எண்கள்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்ப 6, 8, 9 எல்சிஎம் 6, 8, 9. எல்சிஎம்க்கு ஃபர்ஸ்ட் 3 போடுங்க. 2 6, 8, 3 9. இப்ப 2 போடலாம். 2 2 2 4 2 8 3. இதுக்கு மேல எதுவும் போட முடியாது, அப்படி மல்டிபிளை பண்ணிக்கலாம். 3 2 6, 6 4 24, 3 24 72. ஸோ எல்சிஎம் வந்து 72. இப்ப 200க்கும் 300க்கும் இடையில 72 வகுப்படக்கூடிய எண்களை நாம கண்டுபிடிக்கணும். ஸோ 200க்கும் 300க்கும் 72 வகுப்படக்கூடிய எண்களை கண்டுபிடிக்கணும்னா 200 72 வகுத்து பார்ப்போம்.
வகுத்துக்கணும் என்ன வருது 200 வகுத்தல் 72 வகுத்துங்கன்னா எத்தனை டைம் வரும்? 2 டைம் தான் வரும். 2 72 144 கழிச்சுங்கன்னா என்ன வரும்? 10 நாள் கழிச்சு 6 இங்க 9 9 நாள் கழிச்சு 5 56. ஸோ 56. அப்ப இந்த 56 200ல குறைச்சி இந்த 72 கூட்டிக்கணும். ஸோ அப்படி பண்ண என்ன வரும்? 200 மைனஸ் 56னா 144. இந்த 144ஓட 72 கூட்டணுங்கன்னா 216ன்னு வரும். ஸோ 216 தான் 200க்கு மேல இருக்கக்கூடிய முதல் வகுப்படக்கூடிய எண். இதால 72ஆல் வகுப்படக்கூடிய எண். ஸோ 216. இதோட இன்னொரு 72 கூட்டணும்னா 216க்கு அடுத்தது 72 மடங்கு 288. அதுக்கு மேல போச்சுன்னா 300க்கு மேல போயிடும். ஸோ இந்த 2 எண்கள் மட்டும்தான் 72 இந்த 6 8 9ஆல் வகுப்படக்கூடிய எண் ஆகும். ஸோ ஆன்சர் 2. அடுத்த கேள்வி. ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் செய்து முடித்தால் அவ்விருவரும் சேர்ந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இது என்ன பண்ணணும்னா ஏ வந்து 20 நாள்ல முடிக்கிறாரு, பி வந்து 30 நாள்ல முடிக்கிறாரு. அப்ப என்ன பண்ணுங்க 20 30 பெருக்கிக்கோங்க. 20 பெருக்கல் 30. அதே போல 20 30 கூட்டிக்கோங்க. 20 கூட்டல் 30 கீழே போட்டுக்கோங்க. இதை சுருக்கணுங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் 20 பெருக்கல் 30 பை 20 30 50 சைபருக்கு சைபர் 4 5 5 4 5 20 நாமும் 12. ஸோ 12 நாட்கள்ல அவங்க 2 பேர் சேர்ந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ ஆன்சர் பி. அடுத்த கேள்வி. 14 அச்சு கோர்ப்பவர்கள் 5 மணி நேரத்தில் ஒரு புத்தகத்தினுடைய 70 பக்கங்களை முடிப்பர். 10 மணி நேரத்தில் 100 பக்கங்களை முடிக்க எத்தனை அச்சு கோர்ப்பவர்கள் தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னன்னா M1 D1 H1 by W1, அதாவது ஒர்க். மேன் பவர் 2 டேஸ் 2 அவர் 2 by W2 ஒர்க் 2. இப்ப மேன் பவர் ஃபர்ஸ்ட்ல 14 அச்சு கோர்ப்பவர்கள் எத்தனை நாட்கள் முடிக்கிறாங்க? நாட்களை முடிக்கல, 5 மணி நேரம் மட்டும் டைம் மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நாட்கள் இல்லைன்னா அது விட்டுறலாம். டைம் மட்டும் 5 மணி நேரம் பை எத்தனை பக்கங்கள்? 70 பக்கங்கள். 70 பக்கங்கள் பார்த்தா ஒர்க். ஸோ 70 ஈக்குவல் டு M2 மேன் பவர். இங்க மேன் பவர் சொல்லல, ஸோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். M2ன்னு வச்சுக்கோங்க. டி தெரியாது. H2 வந்து எவ்வளவு? 10 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. 10 பை W2 அந்த எத்தனை பக்கம்னா 100 பக்கங்கள். இதை எது அடிச்சு கொடுக்குமோ அடிச்சு கொடுத்துருங்க. ஓர் 14 14 I 14 70 ஓர் 5 5 ஓர் 5 5. அதே போல இதுல ஒரு சைபருக்கு ஒரு சைபர் அடிச்சு கொடுத்துருங்க. ஸோ M2 இஸ் ஈக்குவல் டு இந்த 10 அந்த பக்கம் வச்சுன்னா பெருக்கல் மாறும். ஸோ 10. ஸோ 10 அச்சுக்கோர்ப்பவர்கள் இருந்தாங்கன்னா 10 மணி நேரம் வேலை செய்தாங்கன்னா 100 பக்கங்களை அச்சடிப்பாங்க. ஸோ ஆன்சர் 10. பி இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி. 7500க்கு 8% வட்டி வீதம் ஒரு வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தனி வட்டிக்கான ஃபார்முலா I இஸ் ஈக்குவல் டு PNR by 100. இதுதான் ஃபார்முலா. ஸோ பியோட வேல்யூ வந்து 7500, என்னோட வேல்யூ வந்து இங்க ஒரு வருடம் 6 மாசம் சொல்லியிருக்காங்க, அதாவது 1.5 வருடங்கள். அப்போ 1.5 வருடங்கள்ன்றத 2 2 2 1 3, அப்ப 3/2ன்னு நம்ம போட்டுக்கலாம். ஸோ என்னுக்காக 3/2 இன்ட்டு ஆரோட வேல்யூ வந்து 8%, 8/100 இன்ட்டு இதை எது அடிச்சு கொடுக்க முடியுமோ அடிச்சு கொடுத்துடலாம். 2 சைபருக்கு 2 சைபர், 1 2 4 2 8, அப்ப 75 பெருக்கல் 4 12, 12 60க்கு சைபர், மிச்சம் 6, 12 84, 84 6 90. ஸோ 900 ஆன்சர். 900 ரூபாய் அவர் வந்து தனி வட்டியை வாங்கியிருப்பாரு. ஆன்சர் டி. அடுத்த கேள்வி. கிரிக்கெட் வீரர் டோனியின் முதல் 30 ஆட்டங்களுக்கான சராசரி 72. அதாவது 30 ஆட்டங்களுக்கு சராசரி 72ன்னு கொடுத்துருக்குறாங்க. 31வது ஆட்டம் நடைபெற்ற பின் அவருடைய சராசரி 73. அப்போ 31 ஆட்டங்களுக்கு சராசரி வந்து 73. அப்படின்னா 31வது ஆட்டத்துல அவரு எவ்வளவு அடிச்சிருப்பாரு? அப்ப 30 ஆட்டங்களுக்கு சராசரி 72, 31 ஆட்டங்களுக்கும் சராசரி 72 வச்சுக்கோங்க. 31 ஆட்டங்களுக்கும் சராசரி 72 இருக்கட்டும். இப்ப இது 73 மாறணும். இப்ப 73 மாறணும்னா அப்ப 31வது ஆட்டத்துல அப்போ ஒவ்வொரு ஆட்டத்திலையும் 72 எடுத்திருப்பாரு. ஒவ்வொரு ஆட்டத்திலையும் 31 ஆட்டங்கள்லயும் 72 72 எடுத்திருப்பாரு. இப்ப நம்மளுக்கு இந்த சராசரியானது 73 மாறணும். 73 மாறணும்னா 31வது ஆட்டத்துல
இன்னும் ஒரு 31 ரன் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தா மட்டும்தான் இன்னொரு பர்சன்ட் நம்மளுக்கு, அதாவது இன்னொரு சராசரி, ஒரு சராசரி வந்து கூடும். அப்போ 31 72ஓட 31 கூட்டினா 103. ஸோ ஆன்சர் 103. இதை இப்படியும் போடலாம், இல்லைன்னா வேற மெத்தட்ல எப்படி பண்ணலாம். 30 ஆட்டங்களுடைய சராசரி 72. அப்போ 30 பெருக்கள் 72 என்ன வருது? 0 32 6க்கு 6 3 21 2160. 31 ஆட்டங்களுடைய சராசரி 73. இதை மல்டிப்ளை பண்ணணும். 3 33 93க்கு 3 மீதி 9. 7 33 217. 217 9 226. இதை கழிச்சு கொடுக்கணும். அதாவது 226ல 2263 இருந்து 2160 கழிச்சுன்னா 3ல 0 கழிச்ச 3, 6ல 6 கழிச்ச 0, 2ல 1 கழிச்ச 1. ஸோ 103 இப்படியும் போட்டுக்கலாம். ஸோ ஆன்சர் பி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏறு வரிசையில் எழுதுன்னு சொல்லிட்டு பின்னங்களை கொடுத்துருக்காங்க. 3/4, 1/2, 5/8ன்னு கொடுத்துருக்காங்க. இதுல ஏறு வரிசையில் எழுதுன்னா கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய எண்களை வந்து ஒரே மாதிரி கொண்டு வரணும். அப்ப 4 8 2 2ன்னு இருக்கு. இந்த 4 2 8னுடைய எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். மீசிமா கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன வருது? 4 2 8 மீசிமா வந்து 8ஆ இருக்கும். ஸோ கீழே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய எண்களை வந்து 8ஆ மாத்தணும். அப்ப 3/4 நம்ம என்ன பண்ணலாம்? மேலங்கீழையும் 2ஆல பெருக்கணுங்கன்னா அது கீழே வந்து 8 3 2 6/8ஆ மாறும். அதே போல 1/2 மேலங்களையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கன்னா 8ஆ மாறும். ஸோ 4/8. அதே போல 5/8 நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்லை, அதை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ 5/8. இதுல 3/4 என்பது 6/8 ஆகவும், 1/2 என்பது 4/8 ஆகவும், 5/8 ஆகவும் மாறி இருக்கு. இப்ப இதுல இது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏறு வரிசை சின்ன வேல்யூல இருந்து பெரிய வேலைக்கு போகணும். ஸோ 4/8 ஃபர்ஸ்ட் வரும், 5/8 செகண்ட் வரும், 6/8 தேர்ட் வரும். இப்போ 4/8 என்பது 1/2, 5/8, 6/8 என்பது 3/4. ஸோ 1/2, 5/8, 3/4. இது எங்க இருக்க ஆன்சர் பாருங்க. ஏ இஸ் த ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். T20 மட்டைப்பந்து போட்டியில் ராசு 50 பந்துகளை எதிர்கொண்டு 10 முறை 6 அடிக்கிறார். அவர் எதிர்கொண்ட பந்துகளில் ஒரு பந்தை சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கும் போது அதில் அவர் 6 ஓட்டங்கள் எடுக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. அப்ப 10 பந்துக்கு அந்த 50 பந்துல 10 பந்து 6 அடிக்கிறாரு. அதாவது 50க்கு 10 வந்து 6 அடிக்கிறாரு. அப்ப 6 அடிக்காத பந்து 50க்கு 40. ஏன்னா 10 கழிச்சிடலாம். அப்ப 40 பந்துல 6 அடிச்சிருக்க மாட்டாரு, 10 பந்துல மட்டும் அடிச்சிருப்பாரு. அப்ப 50 பந்துல 40 பந்துக்கு 6 தவிர வேற அடிச்சிருப்பாரு. ஸோ இதுதான் நிகழ்தகவு. ஸோ 4/5. ஸோ ஆன்சர் 4/5. அடுத்த கேள்வி, ஒரு குழுவில் 100 பேர் உள்ளனர். அவர்களின் உயரங்களினுடைய கூட்டு சராசரி எக்ஸ் பார் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பார் வந்து என்னன்னா 163.8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. மாறுபாட்டு கெழு சிக்மா கொடுத்துருக்காங்க. மாறுபாட்டு கெழு கொடுக்கல அப்படின்னா மாறுபாட்டுக்குழு கோஎபிசியன்ட் சிவி கொடுத்துருக்காங்க. கோஎபிசியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் வந்து 3.2 கொடுத்துருக்காங்க. சிக்மா திட்ட விளக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஃபார்முலா என்னன்னா கோஎபிசியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. இதுதான் ஃபார்முலா. ஸோ இதுல இருக்கக்கூடிய வேல்யூல சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா சிக்மா என்பது திட்ட விளக்கம், அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ கோஎபிசியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் வந்து 3.2 ஈக்குவல் டு சிக்மா தெரியாது, எக்ஸ் பாரோட வேல்யூ வந்து 163.8 இன்ட்டு 100. இதை ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்கன்னா என்ன வரும்? சிக்மா இஸ் ஈக்குவல் டு 3.2 இன்ட்டு 163.8 பை 100. இப்போ ஃபர்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 163.8 இன்ட்டு 3.2. 2 16க்கு 6, மிச்சம் 1, 2 6 1 7, 2 12க்கு 2 மீதி 1, 2 1 2 1 3, 3ஆல மல்டிப்ளை பண்ணா 3 8 24 மீதி 2, 3 9 2 11க்கு 1 மீதி 1, 3 18 1 19க்கு 9 மீதி 1, 1 3 3 4. இதை கூட்டுங்க. கூட்ட என்ன வரும்? 6 4
6, 7 4 11க்கு 1, மீதி 1, 2 1 3 1 4, 9 3 12க்கு 2, மீதி 1 5 50. அப்போ 2 ஸ்தானம் தள்ளிப்படி வைக்கணும். ஸோ 524.16/100. இப்போ 2 ஸ்தானம் தள்ளிப்படி வைங்க. ஸோ 5.2416. ஸோ 5.24 இருக்குது பாருங்க ஆன்சர். ஸோ சி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரீனா மற்றும் உஷாவின் தற்போதைய வயதுகள் முறையே. ரீனாவுடைய வயது 24, உஷாவுடைய வயது வந்து 36. 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 8 ஆண்டுகளுக்கு முன்னாடினா 8 வயசு மைனஸ் பண்ணணும். 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி உஷா மற்றும் ரீனாவினுடைய வயது, அதாவது உஷா இஸ்ட் ரீனா, இதுதான் கேட்டிருக்கிறாங்க. அப்ப 8 ஆண்டுகளுக்கு முன்னால உஷாவினுடைய வயது வந்து 24 8 போச்சுன்னா 16, அதே போல 36 8 கழிச்சா 28. அப்ப உஷாவோட வயசு 28 வயசு, அதற்கு 8 வயசுக்கு முன்னாடி இது 16. இதை நம்ம அப்படியே போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அங்க என்ன ஆர்டர் கேட்டிருக்காங்கன்னா அந்த ஆர்டர் தான் நாம போடணும். சரிங்களா? உஷா அண்ட் ரீனா. ஸோ இது 4ஆல டிவைட் பண்ணா 7 நாங்க 28, 16. ஸோ 7:4 தான் ஆன்சர். அடுத்த கேள்வி, 3 பவர் 3 3 cube power -2 into 2 square power -3 divided by 2 power 4 power -2 3 power -4 into 4 power -2 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அல்ஜிப்ரா ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். a power m power n equal to a power m n இந்த ஃபார்முலா பயன்படுத்தணும். ஃபர்ஸ்ட் 3 power 3 that whole power -2 இருக்குது. அப்ப என்ன வரும்? 3 power 3 and 6 -6 into 2 power 2 into -3 இருக்கு. ஸோ -6 by 2 power 4 power -2 இருக்கு. அப்ப 2 power -8 into 3 power -4 4 power -2 இருக்கு. இந்த 4 power -2 வந்து 2 square power -2 எழுதலாம். 2 square power -2னா into 2 power -4 எழுதலாம். இப்ப 3 அளவு ஒரு பக்கமாகவும் 2 அளவு ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா 2 power -6 into 3 power -6 by இங்க 2 power -8 இருக்கு, இங்க 2 power -4 இருக்கு. இது ஃபார்முலா என்ன? a power m into a power n இப்படி இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு a power m plus n நம்ம எழுதலாம். ஸோ அப்போ -8 -4 கூட்டினா -12. ஸோ 2 power -12 into 3 power -4. இப்போ பெரிய வேல்யூவை இப்போ இதுல ஒரு -6 போகும், இதுல ஒரு -6 போச்சுன்னா 6 -6, இதுல ஒரு -4 போகும், இதுலயே -4 போச்சுன்னா -2. ஸோ விடுபட்ட எண்கள் எழுதுனா 3 power -2 by 2 power -6. இப்போ 1 by a power -n இருந்துச்சுன்னா அது மேல போகும்போது பிளஸ்ஸா மாறும், a power n மாறும். ஸோ அதன்படி பார்க்கும்பொழுது என்ன வரும்? 2 power -6 மேல போச்சுன்னா 2 power +6 மாறும். 3 power -2 கீழே வச்சுன்னா 3 ஸ்கொயரா மாறும். ஸோ என்ன வரும்? அப்ப 2 power 6னா 64, அதாவது 2 into 2 2 into 2 2 into 2. ஸோ 64 by 9. 64ல 9 வந்து 7 டைம்ஸ் வரும். 7 9s are 63, ரிமைண்டர் 1. ஸோ 1 by 9. 7 1 by 9 is the answer. So C is the answer. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு கனச்சதுரத்தினுடைய மொத்த வலைப்பரப்பு 384 மீட்டர் ஸ்கொயர் எனில் அதனுடைய பக்கம் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்ப கனசதுரத்தினுடைய மொத்த வலைப்பரப்பு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து 6a ஸ்கொயர் ஈக்குவல் டு 384 கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து பக்க அளவுக்கு ஏவோட வேல்யூ வேணும். ஸோ a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அடிச்சு கொடுத்தா 6 6 36, மீதி 2 24, 4 24. ஸோ a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 64. ஸோ a ஈக்குவல் டு √64. அப்ப 8 2 முறை பெருக்கினா 64 வரும். ஸோ 8 தான் அதனுடைய வேல்யூ. ஸோ 8 மீட்டர். தி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் 3 into a minus 1 2 into a minus 1 the whole square a square minus 1 in மீச்சிறு பொது மடங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 into a minus 1 இதை அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 2 into a minus 1 the whole square அப்படியே வச்சுக்கலாம். a ஸ்கொயர் மைனஸ் 1 நம்ம எப்படி எழுதலாம்? a minus 1 into a plus 1 எழுதலாம். இப்போ எல்சிஎம் வேணும். எல்சிஎம் வேணும்னா
இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிட்டு ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிருக்குன்னா பிரைம் ஃபேக்டரா எழுதியிருக்கிறாங்க. அப்ப 3 2 இது மல்டிப்ளை பண்ணணும். 3 2 6. அதே போல a-1 வந்து அதுல ஹையஸ்ட் பவர் வந்து a-1 ஸ்கொயரு. ஸோ a-1 த ஹோல் ஸ்கொயரு. அடுத்து a+1 இருக்கு, அதனுடைய ஹையஸ்ட் பவர் a+1 தான். ஸோ a+1. ஸோ 3 2 6 இன்ட்டு a-1 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு a+1. இது வந்து LCM. ஸோ ஆன்சர் டி இஸ் த ஆன்சர். ஒருவேளை இதுக்கு வந்து HCF கேட்குறாங்கன்னா HCF வந்து எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கணும். காமனாக இருக்குது 3 இன்ட்டு a-1, 2 இன்ட்டு a-1 த ஹோல் ஸ்கொயர், a-1 இன்ட்டு a+1. a-1 மட்டும் காமனாக இருக்குது. ஸோ அப்போ இதனுடைய LCM HCF வந்து a-1 வரும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 1 61/64 முப்படி மூலம், அதாவது கியூப் ரூட் கேட்டிருக்காங்க. ஸோ 161/64. இத கலப்பு பின்னமா இருக்குது, இத தகா பின்னமா மாத்தணும். ஓர் 64 64 61 125 பை, அதாவது இதையும் பெருக்கணும், இதோட கூட்டிக்கணும். அப்ப 64 61 125/64. இதுக்கு ரூட் கியூப் ரூட் எடுக்கணும். கியூப் ரூட் எடுத்துக்கணும்னா என்ன பண்ணலாம்? இதை வந்து 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5ன்னு எழுதலாம். 5 25 125. 64 4 பெருக்கல் 4 பெருக்கல் 4ன்னு எழுதலாம். ஸோ இப்போ நம்ம கியூப் ரூட் எழுதணும்னா கியூப் ரூட் எடுத்துக்கணும் என்ன வரும்? இந்த 3ல 1 எடுத்துக்கணும். 5/4. ஸ்கொயர் ரூட்னா 2ல ஒரு ஜோடியில் 1 எடுக்கணும். கியூப் ரூட்னா 3ல 1 எடுக்கணும். ஸோ 5/4 தான் ஆன்சர். ஸோ சி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 2 உருளைகளினுடைய உயரங்கள் முறையே, அதாவது 2 உருளை இருக்கு. அப்ப உயரங்கள் வந்து h1:h2 ஈக்குவல் டு 1:2ன்னு கொடுத்துருக்காங்க. அதே போல ஆரங்கள் வந்து r1:r2 ஈக்குவல் டு 2:1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா கன அளவுகளினுடைய விகிதம் v1:v2 என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ v1:v2 இஸ் ஈக்குவல் டு பை, அதாவது அதனுடைய கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹெச். அப்போ r1 h1 போட்டுக்கலாம். ரெண்டாவதுக்கு பை r2 ஸ்கொயர் h2. இந்த பையும் கேன்சல் ஆயிரும். r1ஓட வேல்யூ வந்து இங்க 2, h1ஓட வேல்யூ வந்து 1. ஸோ 2 ஸ்கொயர்னா 4 இன்ட்டு 1 இஸ்ட்டு r2 வந்து 1, 1 ஸ்கொயர்னா 1, h2னா 2. ஸோ 4 4 இஸ்ட்டு 2. அப்போ 2ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா 2 2 4 ஒரு 2 2. ஸோ 2:1 தான் ஆன்சர். சி இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி, ஒரு தொகையானது தனி வட்டி முறையில் 10 வருடத்தில் இரட்டிப்பாக ஆக வட்டி வீதம் என்னவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கணக்கு, அதாவது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து தனி வட்டி முறையில 10 வருடமா இருக்கட்டும், அது இல்லை எத்தனை வருடமா இருக்கட்டும், இரட்டிப்பாகுது, 3 மடங்கு ஆகுது, 4 மடங்கு ஆகுதுன்னா இதுக்கு ஃபார்முலா என்னன்னா வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஈக்குவல் டு டி மைனஸ் எத்தனை மடங்கு மாறுது, t-1 இன்ட்டு 100 பை வருடம் எத்தனை ஆண்டுகள்ன்றது இப்படி போட்டுக்கணும். இது ஃபார்முலா. ஸோ இங்க வந்து இரட்டிப்பாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப டி, அதாவது எத்தனை முறைனா 2 டைம்ஸ். அப்ப இரட்டிப்பு 2 - 1னா 1 இன்ட்டு 100 பை என் எத்தனை வருடங்கள்? 10 வருடங்கள். அப்ப 10 ஒரு சைபருக்கு ஒரு சைபர் அடிச்சு கொடுத்தோம்னா 10 1 10 10. ஸோ 10% இருந்தா அதனுடைய வட்டி வீதம் அந்த தொகையானது 10 வருடங்கள்ல இரட்டிப்பாக மாறும். ஸோ ஆன்சர் ஏ. அடுத்த கேள்வி, ஒரு பெருக்கு தொடர் வரிசையினுடைய T2 கொடுத்துருக்காங்க. T2 ஈக்குவல் டு 3/5, T3 வந்து 1/5 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா காமன் ரேஷியோ பொது விகிதம் CR கேட்டிருக்காங்க. அப்ப காமன் ரேஷியோனா என்னது? T2/T1 ஈக்குவல் டு T3/T2 இப்படிதான் போகும் எக்ஸெட்ரா. இங்க T3 வேல்யூ இருக்குது 1/5 பை T2ஓட வேல்யூ வந்து 3/5. ஒரு வகுத்தலுக்கு இன்னொரு வகுத்தலுச்சுன்னா மேல வரும்போது தலையிலியா மாறும், பெருக்கல் தலையிலியா மாறும். ஸோ 5/3. இப்போ 5க்கு 5க்கு அடிச்சு கொடுத்தோம்னா 1/3. ஸோ 1/3 தான் அதனுடைய பெருக்கு விகிதம், பொது விகிதம். ஸோ பி இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி, A1ஓட வேல்யூ வந்து A1 இஸ் ஈக்குவல் டு -1ன்னு கொடுத்துருக்காங்க. AN அதனுடைய ஜென்ரல் ஃபார்ம் வந்து AN-1 பை n+2ன்னு கொடுத்துருக்காங்க. என்னோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 1ன்னு இருக்கும். அதாவது 1ஓட பெரிய என் நேச்சுரல் நம்பர் இயல் எண்களா இருக்கும். அப்படின்னா A2 A3ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்ப என்னுக்காக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. A2 ஈக்குவல் டு
இங்க என்னக்காக 2 போட்டோம்னா a2 மைனஸ் ஒன்னா a1 a1ஓட வேல்யூ வந்து -1. ஸோ -1 பை இங்க 2 சப்ஸ்டிட் பண்ணுங்க 2 + 2 4. ஸோ a2ஓட வேல்யூ வந்து -1/4. நெக்ஸ்ட் a3 என்னக்காக 3 போட்டோம்னா a2 பை n 3 பை 3 + 2 5. ஸோ a2ஓட வேல்யூ வந்து -1/4 -1/4/5 எனக்கு கண்டுபிடிச்சிருக்குங்க ஆல்ரெடி. ஸோ ஒரு வகுத்தலுக்கு இன்னொரு வகுத்தல் போகும் பொழுது பெருக்கல்ல தலைகிலியா மாறும். ஸோ -1/20. ஸோ a2ஓட வேல்யூ வந்து -1/4, a3ஓட வேல்யூ வந்து -1/20. ஸோ டி இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி, இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு ஃபார்முலா. 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா 2 + n ஈக்குவல் டு கேன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது முதல் n இயல் எண்களினுடைய கூடுதல் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேன்னு கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு கே. இது நம்ம எப்படி எழுதலாம்? n × n + 1/2. இதுதான் நமக்கு ஃபார்முலா. அதாவது சமேஷன் n முதல் n இயல் எண்களுடைய கூடுதல் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா. இதனுடைய வேல்யூ வந்து கேன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 1², அதாவது n³ அதாவது 1³ + 2³ + எக்ஸெட்ரா 2 + n³ வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபார்முலா என்ன? முதல் n இயல் எண்களினுடைய கணங்களினுடைய கூடுதலுக்கான ஃபார்முலா வந்து n × n + 1/2 the whole square. இதுதான் ஃபார்முலா. இந்த n × n + 1/2 வேல்யூ வந்து இங்க இருக்கு, கேன்னு இருக்கு. ஸோ அது கே, நம்ம கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ கே ஸ்கொயர். ஸோ ஆன்சர் கே ஸ்கொயர் இஸ் த ஆன்சர். லாஸ்ட் கேள்வி, a பவர் m மைனஸ் n, a பவர் m + n என்ற பெருக்கு தொடர் வரிசையினுடைய பொது விகிதம். பொது விகிதம் என்ன? ஏற்கனவே முன்ன ப்ராப்ளத்திலேயே பார்த்துருக்குங்க. பொது விகிதம் காமன் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு T2/T1 T3/T2. இதுதான் ஃபார்முலா. ஸோ T2ஓட வேல்யூ எவ்வளோ? am. T1ஓட வேல்யூ வந்து m மைனஸ் n. a பவர் m பை a பவர் m மைனஸ் n. ஒரு ஃபார்முலா இருக்குது, a பவர் m பை a பவர் n இருந்துச்சுன்னா மேலே வரும்போது a பவர் m மைனஸ் n எழுதலாம். இது என்ன எழுதலாம்? a பவர் m மைனஸ் m மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும் n. இந்த m அடிச்சு கொடுத்தா கேன்சல் ஆயிரும். ஸோ a பவர் n. ஸோ காமன் ரேஷியோ a பவர் n. ஸோ ஆன்சர் சி இஸ் த ஆன்சர். தேங்க்யூ.